அடுத்த பிரதமரே அண்ணாமலை தான்ப்பா. பிரதமர் மோடி இதுக்கான மாஸ்டர் பிளான்லாம் போட்டுட்டாரு. இன்னும் இப்படி தாங்க அண்ணாமலையை பற்றி நியூஸ் வரல. அண்ணாமலையை பற்றி எப்படியெல்லாம் உருட்ட முடியுமோ அப்படி தான் இங்கே உள்ள ஊடகங்கள் உருட்டி நாளுக்கு நாள் டிசைனாக நியூஸை போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரிலாம் நியூஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஒரே ஒரு பேட்டி தாங்க. ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் பாஜக காண்டி தொண்டனா வந்து இருந்து வேலை செய்யக்கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு இந்த ஒத்த வார்த்தை தாங்க வந்து சொன்னார். இந்த ஒத்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஊடகங்கள் வந்து மாற்றி மாற்றி டெய்லி விதவிதமாக நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை பற்றி என்ன நியூஸ் போட்டிருந்தாங்க, அண்ணாமலை அவர்களே அவரோட வாயால் சொல்லிட்டாரு, அதனால் கண்டிப்பாக அவரே அவரோட தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருட்டினாங்க. அடுத்து நேற்று என்ன நியூஸ் போட்டாங்க அப்படின்னா, அடுத்து பாஜகவோட தலைவராக நயினார் நாகேந்திரன் தான்ப்பா பொறுப்பேற்க போகிறாரு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக இருந்தால் கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் பாஜகனால் சாதிக்க முடியும். இதே நயினார் நாகேந்திரன் தலைவர் ஆனார் அப்படின்னா தென் மண்டலத்திலையும் பாஜகனால சாதிக்க முடியும். இதனால தான் பாஜகவோட சாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு நேற்று ஒரு விதமான நியூஸை வந்து போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா நியூஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, பாஜகவோட அடுத்த தலைவர் யார் தெரியுமா, பாஜகவை சேர்ந்த கருப்பு முருகானந்தம் தான்ப்பா. எதுக்கு தெரியுமா பாஜக இவரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ணாமலை அவர்கள் தான் இவரோட பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. அதனால அண்ணாமலை அவர்களோட சாய்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் கருப்பு முருகானந்தத்தை அடுத்த தலைவர் ஆக்க போகிறாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த மாதிரி நியூஸை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே இங்கே உள்ள ஊடகங்கள் நியூஸ் போடுறதெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இவங்க செய்திகளை வெளியிடுறேன் அப்படின்ற பேரில் புரணி தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாடுறதுக்கு முன்னாடியே இவங்க இஷ்டத்துக்கு பாஜக அப்படி பண்ண போகிறாங்க, இப்படி பண்ண போகிறாங்க, அடுத்த தலைவர் இவர் தான் அப்படின்னு இவங்களாம் வந்து உருட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்களை தூக்க போகிறாங்கன்னு இப்போ மட்டும் இவங்க நியூஸ் போல கிட்டத்தட்ட 6 மாதமாக இதே மாதிரி தான் நியூஸை போட்டுட்ருக்காங்க. நம்ம கூட இதை பற்றி ஒரு 20 வீடியோக்கள் மேலே வந்து போட்டிருப்போம். அந்தளவுக்கு வந்து தமிழக அரசியல்லே அண்ணாமலை அவர்களை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களை பற்றி ஒரு சின்ன நியூஸ் வந்தால் கூட போதும், உடனே அவர் இப்போ மாற்ற போகிறாங்க, அப்போ மாற்ற போகிறாங்க, அவர் லண்டனுக்கு போயிட்டாரு, அவர் திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லி இதையே தாங்க வச்சு ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. கொஞ்சம் கூட எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு எங்களோட டிஆர்பிக்காண்டி என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஊடகங்களோட செயல்பாடு வந்து இருக்குது. இவ்வளவு நாள் அண்ணாமலை அவர்களோட மாற்ற போகிறாங்க, தூக்க போகிறாங்க அப்படின்னு அவங்களா தான் நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தவொடனே எப்பா இதுதான்ப்பா சரியான சான்ஸு, இதை வச்சு மாற்றி மாற்றி நியூஸை போட்டு எப்படியாவது நம்மளோட டிஆர்பி ரேட்டை அதிகப்படுத்தணும்னு சொல்லி இப்போ அதுக்கு தகுந்தாப்பில் மாற்றி மாற்றி நியூஸை போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் என்ன தான் இவங்க மாற்றி மாற்றி உருட்டினாலும் பாஜக தலைமை மேலிடத்துக்கிட்ட இருந்து அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் எதையுமே நம்மளால் நம்ப முடியாதுங்க. ஆனால் என்ன தான் ஊடகங்கள் வாய்க்கு வந்தபடி உருட்டினாலும் அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தெரியுங்க பாஜக கட்சிக்காண்டி எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் பாஜக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பின்விளைவுகள் எல்லாத்தையும் யோசித்து அந்த முடிவை எடுத்தால் கட்சியோட வளர்ச்சி பாதைக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்றத பார்த்து முடிவெடுத்து தான் எதையுமே வந்து பண்ணுவாங்க. அதனால் பாஜக இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.